ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சினிமாவே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் படம் பிடிக்கணும்லாம் இல்லை. வருத்தத்திற்குரிய வகையில் நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய, எஸ்பெஷலி ரூரல் ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம் தான் அது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரி, ஆனாபென்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இல்லை, இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது ஆக்சுவலாக இது எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஃபேனை போட்டு சும்மா என்னென்னமோ பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். வீட்டுக்குள்ளே சும்மா ஒரு ஃபேனை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும், இல்லை நம்ம கண்டிப்பாக போய் ஒரு திருவிழாவில் போய் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குது. பட் ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தான் நம்ம எல்லாருமே வெக்கத்தோட கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாம் நம்ம கூட இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படம் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. படமும் ஜனரஞ்சகமாக தான் இருக்குது. ரொம்ப ஆர்ட் ஃபார்ம், ஐ மீன் ஆர்டிஸ்டிக்காக இல்லை, அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்டிக்காக எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஜனரஞ்சகமான டெமோக்ராட்டிக்கான படம் தான். படத்தில் ஒரு பாட்டு கூட இல்லையா? இல்லை, பாட்டுனே இல்லை, மியூசிக் கூட இல்லை. பட் பாட்டுனா பாட்டு வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த சூரிய கோவப்படுற சீனும் அதுதான். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்துக்கு தேவையான சவுண்ட்ஸ் எல்லாமே அந்த ஆம்பியன்ஸே கொடுத்துருச்சு. ஸோ பாட்டு, மியூசிக் எதுவுமே தேவைப்படலை. இது நல்ல அதான் ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஷேர் ஆட்டோ போகுதுன்னா அது விசினிட்டிலேருந்து போகிறது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மெனக்கிட்டு இருக்காங்க. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான் இந்த படத்தோட சவுண்டே. ஆக்சுவலாக இது நம்ம வந்து ஒரு மாதிரி டியூன் ஆகிட்டோம், படங்கள் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு. பட் ஆக்சுவலாக இதை விட வேறு எந்த படமுமே ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்வ்டாக பேக்வேர்டாக இருந்தோம்னா வேறு எந்த படமே கனெக்ட் ஆகாது. அப்படி தான் ரெண்டுமே எடுத்திருக்காங்க. கூழாங்கலும் சரி, இதுவும் சரி, அப்படி தான் எடுத்திருக்காங்க. கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ரேட்டிங்லாம் 5/5. எல்லாருக்குமே இது எல்லாருக்குமான படம் தான். ஆர்ட், உங்களுக்கு ஆர்ட் வேணுன்னா ஆர்ட்டும் இருக்குது, எந்த ஃபைட் வேணா ஃபைட் இருக்கு அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் த சேம் டைம் ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு விவாதங்கள் இருக்குல்ல படத்துக்குள்ள, கேரக்டர்ஸ்குள்ள, அது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிற பதில்கள் எல்லாமே உங்களை லைட்டாக காமெடியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமான படம் தான் அது. அதே மியூசிக் இல்லைன்ற ஃபீல்லாம் இல்லவே இல்லை. படம் நல்லா சூப்பராக போயிட்டு. மற்ற படத்தில் வந்து அவர் ஆக்டராக பார்ப்போம். இந்த படத்தில் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே லைவ் பர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருக்குது. ஒரு ஆட்டோவில் ஒரு சீன் வரும், எல்லாரையும் அடிக்கிற மாதிரி, உதைக்கிற மாதிரி, அதெல்லாம் வெறி பிடிச்சி வேற மாதிரி பண்ணியிருந்தார். அது உண்மையிலே அதை ஃபீல் பண்ணியிருப்பார் போல். அடிச்சுட்டு போயிட்டு அந்த பீடி அடிக்கிற ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அப்படியே மூச்சு விட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையிலே ரொம்ப பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. PS வினோத்ராஜுக்கு வந்து கூழாங்கலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு படம். கருடன் வந்து கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து ஆர்ட் ஃபிலிம். இது நல்லா இருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக இது சர்டிஃபைட் பண்ணும். நல்ல படம், கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லைண்ணா, நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு அதான் லைவ் சினிமாண்ணா, அவ்வளோதாண்ணா. சிம்பிளாக ஒன்லைனில் சொல்லணும்னா லைவ் சினிமா, லைவாக நடக்கிறத. அண்ணா அப்படி இது நான் கம்பேரிசனே பண்ண விரும்பலைண்ணா. ஏன்னா இது டோட்டலாக வேற தமிழ் சினிமா மாதிரி இருக்குண்ணா. டோட்டலாகவே நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு கிராமர்லாம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதான் சொல்லலாம், ரொம்ப லைவாக ஒரு நார்மல் உங்கள் ஃபோனில் ஒரு இன்சிடென்ட்டை வீடியோ எடுத்து என்கிட்ட காமிச்சிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதுதான் ரொம்ப பர்சனலாகவே நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுண்ணா. ரொம்ப ரியலாக இருக்குது. அது எப்பயுமே ஆப்வியஸாக கூழாங்கல்லே அதான் பண்ணியிருந்தார் வினோத்ராஜ். இதில் இன்னும் சூப்பராக அது பண்ணியிருக்காரு. ரெண்டும் ஒரே லைவ் சவுண்ட் ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, நான் மியூசிக் இல்லாமல் பண்ணது வந்து உண்மையிலே நான் குறையாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ்லேயே நான் வந்து ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மியூசிக் இல்லை, அப்போ கனெக்ட் ஆக போகிறது இல்லை. ஏன்னா தியேட்டர் அட்மாஸ்பியருக்கு மியூசிக்கே இல்லைன்னா எப்படி அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் SFXல சவுண்ட் டிசைனில் ப்ராப்பராக சூப்பராக பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஆக்டிங், சினிமோட்டோகிராஃபினா இது ரெண்டுலேயும் சூப்பராக பண்ணிட்டாங்க. சூப்பராக நம்மளை மியூசிக்கை மறக்க வச்சுட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அவங்க சூரியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஹீரோயினோட ஆக்டிங், எல்லாருமே ஒரு மொத்த செட் ஆஃப் ஒரு 15 பேர் தான் இருப்பாங்க. 10 to 15 பேர் தான். அந்த 15 பேரோட ஆக்டிங்கில் நம்ம மியூசிக்கை மறந்துடுவோம். ஆமாம் ப்ரோ, இப்போ ஃபுல்லாக சுத்தமாகவே இல்லை. ஒரு இடத்துல கூட மியூசிக்கில் எல்லாமே SFX தான். SFXை வச்சு நம்மளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. இப்படியும் பண்ண முடியும்டா அப்படின்ற மாதிரி அவர் காமிச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம இது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். பண்ணலாம் நல்லா. இது எனக்கு என்னன்னா, இந்த படம் பிடிக்கலனாலும் எல்லா ஆடியன்ஸும் ஒரு வாட்டி இந்த படம் பார்த்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இது மாதிரி படம் நமக்கு பண்றதுக்கு தைரியமா பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே நம்ம படத்தை பார்க்கல, நல்லா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஷோலே நம்ம முடிவு பண்ணி இல்லை எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் புரியாது வைக்காதுன்னா அப்புறம் இதுக்கப்புறம் இவரே இந்த படம் எடுப்பாரான டவுட்டு தான். ஸோ இது மாதிரி படம் நம்ம என்கரேஜ் பண்ணலாம். நல்லா இருக்குண்ணா.
ஆனால் இது கனெக்ட் மேட்ரு கிடையாதுண்ணா. இது அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு படமும் ஒரு ஜானரில் இருக்குது, ஒன்னொன்னும் ஒரு இதில் இருக்குது. நம்ம இது கனெக்ஷன் பார்க்காம இது வந்து நான் என்னவா பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு வெளியே வரும்போது முடியும் போது என்ன ஆச்சுன்னா, ஒரு வில்லேஜில் நான் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எனக்கு அந்தளவுக்கு ரூட்டட் வில்லேஜ்லாம் தெரியாதுல்ல சில பேருக்கு, எல்லாருக்குமே. அது மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ வில்லேஜில் இருக்க பாருங்க, அவனுக்கு கனெக்ட் ஆகும். அவனுக்கு ஆமாடா நம்ம ஊர்ல இப்படி தானடா இருக்கு, நம்ம ஊர்ல தானே, அவனுக்கு கனெக்ட் ஆகும். நம்ம வந்து இது என்னவா பார்க்கணும்னா, இப்படி ஒன்று இருக்குன்னு பார்க்கணும், அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பார்க்கணுன்ற தவிர அப்படி பார்க்குறப்ப நமக்கு அந்த ஃபீல் வருது. நம்ம ஒரு நாள் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப லைவாக இருக்கணும். அது எப்படி ஸ்டேஜ் பண்ணாங்க, எப்படி ஆக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு இன்னும் தெரில. அது எப்படி அவர் சொல்லியிருப்பார், எக்ஸிக்யூட் பண்ணிப்பாரு, ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப ரொம்ப லைவாக இருக்கணும். அதுதான் மற்ற படம் வந்து நமக்கே தெரியும் அவங்க நடிக்கிறாங்கடான்னு தெரியும். இதில் வந்து எல்லா சீனும் அப்படியே ஃப்ளோவில் லைவாக போயிட்டே இருக்கு, இங்கே அங்கன்னு. அது நல்லா இருந்துச்சு. அது வந்து லைவ் சவுண்ட் டிசைனோட சூப்பராக வந்திருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கணும் ப்ரோ. 10க்கு 8.5 கொடுக்கலாம்ண்ணா. ஓகே, தேங்க்யூ.